சூரிய வெளிச்சம் தான் இங்கே சரியானது. இந்த கோல்டன் ஆறு மாதிரி இது கரெக்டாக இந்த இடத்துல தான் இந்த பில்டிங்க்கும் அந்த வெயில் அந்த வெளிச்சத்துக்கும் ஒரு கோல்டு மாதிரி தெரியும் பார்க்குறப்ப. இது பேகு ஆளாம் இல்லை ஓரளவுக்கு. அந்த வெயிலுக்கு பயங்கர கூலிங்காக இருக்குது தண்ணி. செலி நான் கற்றுக்கிட்ட ஒரு 4 வாரத்தில் 1 வாரத்தை செலி விட்டா. குட் மார்னிங். செம்ம தூக்கம். உண்மைக்கு சூப்பராக இருந்துச்சு. குளிர் பெருசாக இல்லை, லைட்டாக ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு நைட்டு தூங்குறதுக்கு. இந்த சைடு வாசல் போல எத்தனை வாசல் இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியல. எவ்வளோ இருக்கு வரும். சில இது மாலை போடுற சீசனால் எக்கச்சக்க பேர் மாலை போடுறாங்க. நிறைய பேர் இருக்கும் உள்ள கோயிலுக்குள்ள போடுறாங்க. அதான் சொல்கிறாங்க, ஹம்பி நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்குன்றது உண்மை தான். இங்கிட்ட போனால் அங்கிட்ட ஒரு டேர்னிங் அங்கிட்டு பாருங்கள், அது பாட்டு கோயில் போயிட்டே இருக்குது. குரங்கு பாரு, எவ்வளோ குரங்குன்னுட்டு. நான் போய் குளிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஆறு இருக்கு, நிறைய பேர் குளிச்சுட்டு வந்தாங்க. கேட்டேன் இங்கே ஒரு குளம் இருக்குன்னாங்க. சரி குளத்தில் போய் குளிப்போம் நிற்க. ஸோ இந்த மாதிரி எதிர்பார்த்து தான் வந்தேன். செம்மையாக இருக்குது. குளத்தில் குளிச்சுட்டு அப்புறம் என்னன்றது சாப்பிட கூட இங்கே போகலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்து வந்தாலே உள்ளே போகணும்.
யாரும் குளிக்கிற மாதிரி தெரியல. ரைட் சைடுனாங்க, அந்த சைடா? இங்கே இல்லை. நல்ல விலைக்கு இதில் போய் குதிக்க மாட்டேன். ஒரே குதிக்கிறேன்னு. இந்த கோவில் அந்த ஆறு இருந்தது இந்த சைடு. சார் இந்த குளம் இருந்தது இந்த சைடு. ஆர்டர் இருக்குது. ஸோ இங்கே போனோம்னா ஆக்சுவலாக இங்கே குளிக்கலாம். இங்கே எங்கடா யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, பார்க்க நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். இந்த ஃபேரி வருது பாருங்க. சாமி பற்றி சாமி இருக்கிற இடத்துல தான் இங்கே சாமி இருக்கிற இடத்துல தான் குப்பையை இவ்வளோ குப்பையாக்கி வச்சுருப்பாங்க. சாமி கோயில்னு சொல்கிற அந்த குளம் இது வந்து எவ்வளோ எல்லாம் ஃபுல்லாக குப்பை. இது ஃபுல்லாக குப்பை. இது ஃபுல்லாக குப்பை. கலரே இது உள்ள ஏதாவது துணி ஓடுற தண்ணினால தான் இங்கே குளிக்க வந்தேன். குளிக்க தயாராகிடுச்சு. ட்ரெஸ்ஸு பனியன்னு ஈரமாச்சு. ஹலோ, பேகு ஆளாம் இல்லை ஓரளவுக்கு. செம்ம அந்த வெயிலுக்கு பயங்கர கூலிங்காக இருக்குது தண்ணி. செலி நான் கற்றுக்கிட்ட ஒரு 4 வாரத்தில் 1 வாரத்தை செலி விட்டா. ஸோ இந்த அந்த மாதிரி தான். அப்புறம் தண்ணி இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றதை பார்ப்போம். Hi, I know him. This guy. Yeah, we talked yesterday. You're going to. हाँ जी. एक मिनट. मुड़े 2 ಗಂಟೆನೇ. செம்ம கூலிங். தண்ணியிலே இன்னும் ஒரு 2-3 நேரம் உட்காந்துருவேன் நான். ஆக்சுவலாக செம்மையான ஸ்பாட். நல்லா ஒரு செட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் நான். இதுக்கு எங்கிட்ட போனால் ஆழம் நினைக்கிறேன். நான் அநேகமாக இங்கே உட்காந்துருவேன் நினைக்கிறேன். குளிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. இப்போலாம் நம்ம வெறும் தேங்க்யூ ஸோ மச். இல்லை ஷாம்பு கேட்டேன், எனக்கு ஷாம்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஷாம்பு தேங்க்யூ. He already gave me the full one. I said it's your father's. அந்த பையன் இது பேசணும், எனக்கு ஷாம்பு கேட்டேன், நீ ஷாம்பு ஃபுல்லாக கொடுத்துரு, அவங்க அப்பா வளர்றா அப்படின்னு. ஸோ நம்மளாம் இப்போ ஒன்லி நேச்சரில் தான் குளிக்கிறது, வேறு எதுலையும் குளிக்கிறது இல்லை. ஸோ ஷாம்பு போட போகிற தலை ஷாம்பே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஷாம்பு போடும். ஹம்பி உண்மைக்கு ஒரு நான் ரசித்து இருக்கிற ஒரு இடம். உண்மைக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஆக்சுவலி இந்த நந்தியில் தான் இன்ன வரைக்கும் நம்ம பேகு எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் பத்தியை பொறுத்து வச்சுட்டு போனாப்புல பார்த்தீங்களா நீட்டாக. இப்போ தான் பொறுத்து வச்சுட்டு இங்கே போகிறாரு. இந்த படி கூட எறியிருக்க மாட்டார் நினைக்கிறேன். நான் நீட்டாக வாழைப்பழத்தை எடுத்து அதுவும் கரெக்டாக பத்தி பொறுத்து வச்சு போனால் வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கு பத்தி கூட இருக்கு பாருங்க. வச்சு எடுத்துட்டு கிளம்புவோம். तमिलनाडु मथुरै. हाय यूट्यूब चैनल. हाँ जी யூடியூப் சேனல் இந்த பசங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்து குளிங்க தண்ணி ஆழமாக இருக்குன்னு. பார்த்தா லோக்கல் பசங்க போல் இங்கே வந்து உள்ள அவங்க பாட்டுக்கு ஸ்விம் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து 20 ரூபாயா? ஓகே. தோசை 1 பிளேட்டு 20 ரூபா 2 தோசை. பரவாயில்ல. வளர்ப்பழத்தை சாப்பிட்டு கீழே போட்டு வச்சுருக்காங்க. சரி
20 ரூபாய்க்கு 2 தோசை. சோபா சாப்பிட்டு எப்படி இருந்தோம். எனக்கு என் பேக்கை வைக்கிறப்ப எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. எல்லாம் இது துவைச்ச துணி. குடிக்கிற மாதிரி இருக்குது தண்ணி, பயங்கரமாலாம் இல்லை. ஓகே, கோபி ரைஸ் சொல்லியிருக்கேன். கோபி தான் ஃபேமஸ். கோபி ரைஸ், கோபி ரைஸ் பார்க்கவே நல்லாயிருக்கு. ஆனால் ஏந்திரில் மிளகா போட்டு தாக்குறாங்க. எக்கச்சக்கமாக குழம்புலாம் வச்சுருக்காங்க. மிளகா எக்கச்சக்க மிளகா இங்கே ஓவரம். தேங்க்யூ. ஓகே, உரப்பு ஓவர். மசாலா பழம் வாங்கி சாப்பிட்றது தான் பிளான் இந்த மாதிரி இடத்துல. என்னென்னா சாப்பாடோட பழம் தான் காசு இருக்குல்ல கூட. சாப்பாடு கூட உங்களுக்கு 35, 40, 45, 50, 60 ரூபாக்குள்ளே கூட நீ முடிச்சிடலாம். காலையில் 20 ரூபாய்க்கு தோசை சாப்பிட்டேன். இங்கே ஒரு கொய்யாப்பழம், பெரிய கொய்யாப்பழம், அதுவே 30 ரூபா. தன்யவாதம். இந்த வாழைப்பழம் யார் கொடுத்தானா, அந்த உள்ளே உட்காந்துருந்தேன்ல, அப்போ எனக்கு சைடில் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க இன்னொருத்தவங்க பேசிக்கிறத பார்த்தாங்க. நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்து நானும் போயிட்டேன். இப்போ அவங்க இந்த வர வழியில் பார்த்துட்டு இந்த பழத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. நேற்று பாதி தூரம் போயிட்டோம். அதில் ஆக்சுவலாக அங்கே படுத்துருந்தேன். இன்னும் போனால் போய்கிட்டே இருக்கும். உள்ளேன்னு போகவே இல்லை நான் இன்னைக்கு. ஹாய், மங்கி பாய்ஸாக இருக்காங்க. அப்பா இங்கே வந்து சரியா இது தெரியுது கோயில். இல்லை சொல்கிற மாதிரி ஹம்பி எங்கே எத்தனை தடவை வந்தாலும் எவ்வளோ நாள் பார்த்தாலும் பத்தாதுன்ற மாதிரி தான். இந்த தான் நம்ம அங்கேருந்து பார்த்தோம். எங்கே வெளியே இருந்து பார்த்தாலும் இந்த இடம் தெரியும், தெரியாத மாதிரி இருக்கு. இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு புஷ்கரோட ஃபீல் வருது. ராஜஸ்தானோட புஷ்கர் ஃபீல் வருது. அது இதே மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இந்த சைடு போவோம். எப்படி நிற்கிது இந்த கடையில் போய் படுத்த எப்படி இருக்கும். ஹம்பி யாராச்சுக்கு இந்த சைடு போகிறத பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபுல் சிட்டியே தெரியுதா. இன்னும் வேறு ஒரு இடத்துல தனியாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்க ஒரு ஃபீல் இருக்கா. ஏதோ நான் தங்கியிருந்தது கோயிலில், அங்கே தான் தங்கியிருந்தோம். அதுக்குள்ள அளவு போயிருந்தோம். இந்த சைடு படி இருக்கு. எவ்வளோ இடம் இருக்கு பாரு. கல் இதில் படி பாருங்க. அப்போதான் இது கோயில். பேகை நான் பாட்டு கீழே வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன நிலமையில இருக்குன்னு தெரியல பேகு. அங்கேருந்து பாருங்க, இதெல்லாம் இருக்குல்ல, பயங்கர அழகாக இருக்குது. சேர்லாம் போட்டு வியூ பார்க்குறதுக்கு வச்சுருக்குது.
நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. 5 நிமிஷமாச்சு உட்காந்துருப்போம் சேர் போட்டதுக்காக வச்சு. சூரியன் சும்மா இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலையும் இந்த மடம் மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே வேணும் மடம் தானே சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் குரூப். இது இப்படியே இங்கேருந்து அப்படி லெஃப்ட்டு போனோம்னா அந்த கடைசியெல்லாம் போகலான்னு நினைக்கிறேன். இதை நம்ம பார்த்தது எங்கேருந்து பார்த்தாலும் அந்த இது தெரியும். சின்ன இது மாதிரி இருக்குது பாருங்க, அது மண்டபம் மாதிரி. எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கல்லோட தெரியும். சிட்டி என்ட்ரன்ஸ் இருக்கிறப்பே வண்டியில் வரப்போ எடுத்திருப்பேன். என்ட்ரன்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த கல் தான் மேஜராக அவங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் பாய்ஸ் சாப்பாடு தர்றாங்க போல். செம்ம ஸ்பாட்டு. நல்லா இடிஞ்சிருக்கிறத விட தான் இங்கே இருக்க ஹைலைட்டே அதுதான். இடிஞ்சிருக்கிறது கேட்ட மேலே மட்டும் பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம். பேக் கீழே வச்சுட்டு வந்திருக்கேன். பேகு हेलो आर यू यूट्यूबर? हाँ जी. कौन सा? ओके थैंक यू. ओके இந்த சைடு இந்த பார்த்தீங்களா, இந்த இடம் நான் சொன்னேன். இந்த பஸ்ஸு போகுது பாருங்க. ஸோ இது வரப்பே இந்த இது ஃபுல்லாக தெரியும். இந்த கல் இது எல்லாமே தெரியும். இங்கே பாருங்க எப்படி அந்த வழியாக தான் வருவோம் நம்ம. 2 வழி இருக்குது. இந்த பஸ்ஸில் நிற்கிது பாருங்க. இல்லை ஸோ அவ்வளோதான். அடுத்து ஆக்சுவலாக அந்த சைடு போனால் போயிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் சைடு போனோம்னா அங்கே வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே பார்க்கலாம். தேங்க்யூ. இதை தான் காப்பாற்றுது. நான் கீழே உட்காந்துருந்ததும் அவ்வளோ வெயில். இதுக்குள்ளே போனே தான் கூலிங்காக இருந்துச்சு. ஒரு தண்ணியாக அது எல்லாம் ஒரு காலத்தில் அவ்வளோ இதாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் பால் அடைஞ்சு. வாயில் தான் வச்சுருக்கானே, இல்லை வாய் ஒரு மாதிரி இருக்கா. ஐயோ சே பாவம். என்னாச்சு? சரியான அடி போல் மூஞ்சியில். வாயே இல்லை. ஜூம் பண்ண முடியல. நல்லலாம் கூட எடுத்துருக்கலாம். பாவம் வாங்கிட்டு இதில் இருக்கேன். வாயே உனக்கு இல்லை. வாயே இல்லை. இந்த குரங்கோட இது இருக்கு பாருங்க, அந்த வாயே இல்லை. ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. சண்டை போடாமல் இருக்க மாட்டீங்களாடா நீங்கள் மனுஷங்க. உங்களுக்கு வித்தியாசமே இல்லைடா. மனுஷங்க மாதிரியே தான் இருக்காங்க. இவங்க தான் மனுஷங்க மாதிரி இருக்காங்க. மனுஷங்க தான் இவங்க மாதிரி இருக்காங்க. ஒரே டெஸ்ட். நைஸ். சூரிய வெளிச்சம் தான் இங்கே சரியான டைம்.
இந்த கோல்டன் ஆறு மாதிரி இது. கரெக்டாக இந்த இடத்துல தான் இந்த பில்டிங்க்கும் அந்த அந்த வெளிச்சத்துக்கும் ஒரு கோல்டு மாதிரி தெரியும் பார்க்குறப்ப. இது அலசின துணி அப்படியே நான் பேக் வெளியே வச்சுட்டேன். அதை நான் வெயிலே போடல. சரி, அதை லைட்டாக காய வச்சுட்டு அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு சன்செட்டு ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அம்பி ஸ்ட்ரீட் புக்ஸ். ஆக்சுவலாக இந்த பசங்க நான் பார்த்தாலும் ரொம்ப கம்பல்லாம் பண்ணல, டீசெண்டாக வந்து செம்மையாக வந்து நீட்டாக அப்ரோச் பண்ணாங்க. பட் நம்மளுக்கு இது பெருசாக யூஸ் இல்லை. ஸ்டோன் மேக்னெட். ஓகே 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 ஓகே. ஸோ படிச்சுட்டே எதுவும் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தூங்கலாம் பார்த்தா தூங்கலாம் வாய்ப்பே கிடையாது. போல் நீட்டாக வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு கதவை போட்டி விட்டாங்க. இந்த இடத்துல வெளிச்சம் தெரியுமா? இல்லை தெரியும். நைட் மோட்டில் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஃபுல்லாக தான் உள்ளே இருந்தோம். இந்த இடத்துல தூங்கலான்ற அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம் நினச்சி பார்த்து இன்றைக்கே அனுப்பிச்சி விட்டாங்க. ப்ரோ உங்கள் நேம் என்ன? வெங்கட். ஆக்சுவலாக ப்ரோ ஒரு பிக்சர் எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். நினச்சேன் இவர் தமிழ்காரராக இருப்பதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கரெக்டாக தமிழ்காரர் தான். பார்த்தீங்கன்னா இப்போயே சோலோ ட்ராவல் பண்ணுறாரு. அதில் பெஸ்ட் சோலோ ட்ராவல். என்றைக்கு சோலோ ட்ராவல் பண்ணுங்க, அதான் பெஸ்ட்டு. இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா இடத்தையும். நைட் விஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நேற்று டெம்பிள்குள்ளே படுத்திருந்தேன். இன்றைக்கும் டெம்பிள்குள்ளே போகலாம். பட் இன்றைக்கி டெம்பிள்குள்ளே போகல. ஸோ இன்றைக்கி எங்கே படுக்க போகிறேன்னா ஜஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸில். இந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் நான் இன்றைக்கி படுக்க போகிறேன். படுக்க போகிறேன் இன்றைக்கி. ஃபைன். டென்ட்டை விரிச்சாச்சு. இது முக்கியமான காரணம், உள்ள டவர் கிடைக்கல லைட்டாக. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஒரு 1/4 மணி நேரமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், என்ன பிரச்சனையா? ஓகே, குட் நைட். கொடுக்குறாங்க. லெமன் சாதம். ஊரில் இந்த வந்து அதிகமாக போடுறாங்க இந்த மாதிரி கடலை. ஓகே, ஆக்சுவலாக நான் நைட்டு என்ன சாப்பிட்டேன்? நைட்டு அந்த ஸ்நாக்ஸு தான் சாப்பிட்டேன். இங்கே கோயிலேருந்து வந்து சொன்னாங்க, உள்ளே வந்து எல்லாருக்கும் உள்ளே கூட படுங்க, கொஞ்சம் சேஃபாக இருக்கும். வெளியே இப்போ மான்லாம் வரும்னாங்க. வரும் அந்த சைடு. இதே ஸ்பாட்டு தான் நேற்று. இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் இன்னையோட கூட தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இல்லை, நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது.